The major product be obtained in the given reaction sequences அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். இது சூப்பரான ஒரு ரியாக்ஷன்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அசைலேஷன், இந்த இடம் ட்ராப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு செட்டு கிரியேட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த லோன் பேர் இங்கேயும் ரெசனேட்ல இன்வால்வ் ஆகலாம், பென்சீன் கூடயும் அது உள்ள கொடுக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி. ஸோ எலக்ட்ரான் அந்த டொனேட்டிங் எபிலிட்டி குறையும். அடுத்து இந்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நைட்ரேட்டிங் மிக்சர். ஸோ நைட்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நைட்ரேஷன் நடக்க போகுது. அப்போ கொடுக்குற எலக்ட்ரான் டென்சிட்டி குறையுது பிகாஸ் ஆஃப் தட் அசைலேஷன். பேரா மட்டும்தான் பிரகாசமா இருக்கும். அப்போ பேரால மட்டும்தான் நமக்கு என்ன ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த அசிடிஃபைடு, அதாவது அசிடிஃபைடு ஆர் பேஸ் போட்டு ஏதாவது ஒன்று ஆசிடோ பேஸோ போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா இவன் உடஞ்சி திருப்பி போயிடுவான் வெளியே. இப்படி உடஞ்சி திருப்பி போயிடுவான், பழையபடி அன்லினே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நமக்கு கீழே எங்கன்னா இந்த ஆப்ஷன் சல்ஃபனேஷன் நடந்திருக்கு, இது ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கு, இங்க மெட்டா பொசிஷன் இருக்கு. இது மட்டும் தான் பேரா, இது மட்டும் தான் ஆன்சர்.